வணக்கம். திருவள்ளூர் முரசு செய்திகள் வாசிப்பது இரா கல்யாண சுந்தரம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் இளம் தாய் மற்றும் 4 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பவித்ரா வயது 23 கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் வேலூர் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு வரதட்சணை தொடர்பாக கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பணம் கேட்ட நிலையில் ரூபாய் 40,000 கணவர் சரத்குமாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பின்னரும் கூடுதல் தொகை கேட்டு பிரச்சனை உண்டாக்கி இருக்கிறார்கள். மேலும் சாதி அடிப்படையிலான அவமதிப்பும் நடந்ததாக பவித்ராவின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். பட்டியலின கீழ்சாதி பெண்ணை திருமணம் செய்ததே தவறு, கீழ்சாதி நீ இவ்வளவு திமிராக பேசுகிறாயா என்று தினமும் திட்டி இகழ்ந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியதாக தெரிகிறது. 2025 அக்டோபரில் பிறந்த 4 மாத ஆண் குழந்தை ஹரிஷுடன் வாழ்ந்து வந்த நிலையில் பவித்ரா தனது குழந்தையை கொன்றுவிட்டு பின்னர் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தாய் குழந்தை மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பேரணாம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வரதட்சணை மற்றும் சாதி அடிப்படையிலான கொடுமைகள் நடந்திருப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். பேரணாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வசனாங்க. அங்கே போயிட்டு ஒரு நாள் 1.5 நாள் ஃபுல்லாகவே அங்கே தான் நைட்டும் புதன்கிழமை நைட்டும் அங்கே தான் வியாழக்கிழமை மதிய வரைக்கும் தான் நாங்கள் மணப்பாறை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எங்களாண்ட எங்கள் குழந்தை காட்டவே இல்லை. மறுநாள் வெள்ளிக்கிழமை தான் எங்களாண்ட வந்து சொல்கிறாங்க, இதுமாரி இங்கே போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணணும், இதில் ஆர்டி ஆஃபீஸ் வந்து உங்களை விசாரிப்பாங்க, விசாரிச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போஸ்ட்மார்ட்டம் என்ன வருதோ அதுதான் வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் இது பண்ணுவோம். இது வந்து 1 வருஷத்துக்குள்ளே நடந்தது, அதனால் வந்து இது கேஸ் போட மாட்டாங்க. இப்போது 2 தகவல் விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க. அதோட நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படி சொல்லிட்டாங்க. வேறு எதுவுமே அவனை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. எங்களை மட்டும் அந்த 3 நாளும் நாங்கள் அங்கே தான் கையெழுத்து மட்டும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் எழுதி கொடுத்தது சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணலாங்க. அவனை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. எங்களை மட்டும் 3 நைட்டும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். எங்களுக்கு எந்த பதிலுமே குழந்தை எப்படி செத்துதுன்னு தெரியல. அந்த பொண்ணு தூக்க மாட்டேன், அந்த ஃபோட்டோவும் எதுவுமே கொடுக்கல எங்களாண்டு. அந்த ஃபோட்டோ அந்த ஃபோனு எதுவுமே அந்த பொண்ணு எப்படி தான் செத்துது கேட்டால் வீடு வந்து தாப்பால் ஒரு பொண்ணு செத்தா தூக்கு மாட்டி செத்தா தாப்பால் போட்டு செத்து போகும். ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீடு திறந்துருக்குது அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஆயா வந்து 2 வாட்டி பார்த்துட்டு போனாங்களாம். கேட்டால் நான் தூங்கினு இருக்கேன், தூங்க போகிறேன்னு சொல்லிச்சான். கது திறந்து போட்டு இந்த பொண்ணு தூக்கு மாட்டின்னு இருக்கான், குழந்தைய சாவடிச்சிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க எல்லாரும். அப்படி சொல்லி கேட்டால் நீங்கள் ஜாதி விட்டு நீங்கள் ஏன் ஜாதி இது பண்ணுறீங்க போலீஸில் கேட்குறாங்க. நீங்கள் நேற்று ஏன் நீங்கள் தெரியாதா, நீங்கள் எந்த ஜாதி, நீங்கள் இந்த ஜாதியில் இருக்கவங்க நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, ஜாதி நீங்கள் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறியே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். அவனே தான் வந்தான், எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் அக்காவும் தம்பியும் பார்த்தாங்க, பேசினாங்க. வேணாம்னு சொன்னோம். எங்களை எவ்வளோ வழக்கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு போய் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. என் தங்கச்சி ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. அது கன்சீவ் ஆகிட்டு பேர் தான் ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. காசு வேணும் எல்லாம் கொடுமை பண்ணாங்க. பிஎஃப் போட்டு 40,000 ரூபாய் எடுத்து கொடுத்தோம். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கிக்கினேன். நீங்கள் அதுக்கு காசு கொடுங்க, இல்லையா நீங்கள் அதுக்கு டியூ நீங்கள் கட்டுங்க நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் வேலைக்கு போகல, நான் வீட்டில் தாங்கிறேன், எனக்கு மாதம் காசு கொடுங்க அப்படி சொல்லிட்டு அதுவும் எங்களை இது பண்ணாங்க. அவங்க நாத்தனாரும் ஃபோன் பண்ணி உன் தங்கச்சி வேலையை செய்யலை, அப்பா பாரு தூங்கினுக்குது இதே சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபோன் பண்ண முதல்லாம் என் தங்கச்சி ஒரு வார்த்தை கூட எங்களாண்டமே சொல்லலை. இங்கே வந்து 3ஆம் மாதம் இங்கேருந்து அனுப்புகிறோம். அப்போ கூட இங்கே வந்தான். அவன் வந்து கூட காசு தான் ஓனோன்னா என் தங்கச்சி எப்படி இருக்குது, அந்த பொண்ணு குழந்தை பெற்ற உடம்பாச்சு, எதுவுமே யாருமே ஒரு கேர் பண்ணல. அந்த பொண்ணை ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. பொண்ணை கட்டி கொடுத்தோம், நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம். அது சண்டை போட்டுக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது.